ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. தேனம்பாக்கத்தில் பெரியவா தங்கி இருக்கிறதுன்னு தீர்மானமான உடனே அவர் அங்கே வாசம் பண்ணுறதுக்கு ஓரளவு தான் வசதி பண்ணி கொடுக்க முடிஞ்சது. ஆனால் பெரியவா அதை பற்றியெல்லாம் கவலையே படலை. அவர் வசதி பற்றியெல்லாம் என்றைக்கும் லட்சியம் பண்ணினதே இல்லை அப்படின்னு தொடர்ந்தார் சங்கர பக்த ஜனசபா செயலர் ஜி வைத்தியநாதன். ஒரு முறை சாயங்கால நேரத்தில் பெருசாக பட்டாசுலாம் வெடிக்கிற சத்தம் கேட்டது. பெரியவா உடனே, என்ன பட்டாசு சத்தம் பலமாக கேட்குறது, எங்கே பட்டாசு வெடித்து கொண்டாடுறா, எந்த கோவில்லேருந்து ஊர்கோலம் கிளம்புறதுன்னு எங்ககிட்ட விசாரித்தார். காஞ்சி காமாட்சி அம்மன் திருவீதி உலா முடிஞ்சு திரும்பி வந்துட்டுருக்கா, அதை தான் பட்டாசு வெடித்து கொண்டாடி சம்பிரதாயமாக நடத்தின்னு இருக்கான்னு நாங்கள் விசாரித்து தெரிஞ்சின்ற விஷயத்தை பெரியவா கிட்ட சொன்னோம். அதை கேட்டதும் பெரியவாளுக்கு இருப்பே கொள்ளலை. அம்பாள் காமாட்சியே எப்படியாவது தரிசனம் பண்ணணுன்ற ஆசை அவருக்கு வந்துடுத்து. பெரியவா நடந்து காஞ்சிபுரம் போய் சேர்றதுக்குள்ளே திருவீதி விழா முடிஞ்சு அம்பாள் திரும்பி இருப்பா. இதை பெரியவா கிட்ட சொன்னோம். அதனால் நாம் இனிமேல் நடந்து போய் பிரயோஜனம் இல்லையே பெரியவான்னு நாங்கள் சொன்னது அவருக்கு கேட்க கஷ்டமாக இருந்தது. அன்றைக்கி எப்படியாவது அம்பாள் காமாட்சியை தரிசனம் பண்ணிடுறதுன்னு தீர்மானமாக இருந்தா பெரியவா. காஞ்சிபுரம் போய் சேர்றதுக்குள்ளே ஊர்கோலம் முடிஞ்சிடுங்கிறத அவர் பொருட்படுத்தலை. ரொம்பவும் பிடிவாதமாக இருந்தார். மடத்து சிஷ்யர்கள் எத்தனை சொல்லியும் அவர் கேட்குற மாதிரி இல்லை. போய்த்தான் தீர்றதுன்னு நிச்சயம் பண்ணிட்ட மாதிரி இருந்தது. பெரியவா வெளியில் வந்து நின்ன உடனே கிளம்பிடல. விநாயகர் சன்னதிக்கு போனார். அவர் பிள்ளையாரோட காது கிட்ட போய் ஏதோ ரகசியம் பேசுகிற மாதிரி இருந்தது. புறப்படுறதுக்கு முன்னால் கணேசர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார் போல இருக்குன்னு நாங்கள் நினச்சோம். விநாயகர் அனுமதி வாங்கியவர் மளமளன்னு காஞ்சியை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டார். சிப்பந்திகள் சிலர் அவர் கூடவே தொடர்ந்து ஓடினா. பெரியவா நடையே ஓட்டம் மாதிரி தான் இருக்கும். அந்த வேகத்துக்கு சாதாரணமாக யாராலையும் ஈடு கொடுக்க முடியாது. காஞ்சிபுரம் போனப்போ எல்லாருக்கும் ஆச்சரியம். அம்பாள் காமாட்சி இடத்த விட்டு அசங்காமல், உண்மையை சொல்லப்போனால் ஒரு அங்குலம் கூட நகராமல் அப்படியே அங்கேயே இருந்தா. பெரியவா வந்து தரிசனம் பண்ணுற வரைக்கும் அம்பாள் காத்துருந்த மாதிரி இருந்தது. மடத்து சிஷ்யாளுக்கு ஆச்சரியம் தாங்கலை. எதனால் அம்பாள் ஊர்வலம் நகராமல் அப்படியே நின்றுருக்கு அப்படின்னு விசாரித்தா, கோவிலில் பூஜை பண்ணுறவர் உடனே முன்னாடி வந்து வெடிகள் வெடித்து முடித்ததும் ஊர்வலத்துக்கு தலைமை தாங்குற மாதிரி நிற்கிற யானை என்ன பண்ணியும் இடத்த விட்டு ஒரு இன்ச்சு கூட அசையலை. அதை அதட்டி மிரட்டி விரட்ட பார்த்தா கோவத்தை காமிக்கிறது. எதுவும் எசகு பெசகாக நடந்துடக்கூடாதுன்னு சும்மா இருந்துட்டோம். ஆனால் ஊர்கோலம் நகராமல் அப்படியே இருக்கிறப்போ யானையும் சாதுவாக சும்மா இருந்தது தான் எங்களுக்கு ஆச்சரியம். இது என்னடா இந்த யானை இப்படி வினோதமாக நடந்துக்கிறதேன்னு ஒரேடியாக குழம்பி போயிருந்தோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் பெரியவா வந்து காமாட்சி அம்பாளை தரிசனம் பண்ணி முடிஞ்சதும் அவருக்கு சொல்ல முடியாத திருப்தி, சந்தோஷமாக இருந்தார். யானைக்கிட்ட போய் செல்லமாக அதை தட்டி கொடுத்தார். உடனே யானை ஏதோ அவரோட உத்தரவுக்கு காத்துட்டு மாதிரி மேலே நடக்க ஆரம்பிச்சது. தேனம்பாக்கத்தில் புறப்படுறப்போ விநாயகர் காதில் பெரியவா என்னவோ சொன்னாரே, அதோட அர்த்தம் இப்போ தான் புரிஞ்சுது. அன்னைக்கு பெரியவா அடைஞ்ச சந்தோஷத்தை விட எங்களுக்கு கிடைச்ச திருப்தியும் பாக்கியமும் இருக்கே, அது என்றைக்கும் மறக்கவே முடியாது. மகா பெரியவா பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.